கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ ஈரானுடைய விஷயத்துக்கு வருவோம். அப்போ ஈரான் சவுதி இஸ்ரேல் மேலே ஒரு தாக்கல் நடத்தினான். எதுக்காக வேண்டி? இவர்கள் அந்த நாட்டுக்குள்ள புகுந்தோ உளவுத்துறை அனுப்பியோ அவங்க நாட்டுக்கு விருந்தாளியாக வந்த பாலஸ்தீனுடைய ஹமாஸ் தலைவரை என்ன இஸ்மாயிலை கொள்றாங்க. அதுக்கு பிறகும் நிறைய அவங்க நாட்டுக்குள்ள நுழைஞ்சு சில வேலைகளை செய்கிறாங்க. அப்போ இதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அறிவித்திருந்த ஈரான் சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்து ஒரு பதிலடி கொடுத்தாங்க. அந்த பதிலடி கொடுத்ததற்கு என்ன பதிலடி கொடுத்தாங்க என்று கேட்டீங்கன்னா, இந்த ஊடகத்தை கையில் வைத்து கொண்டு இந்த அமெரிக்கா என்ன செய்யறான்னு கேட்டா, அவர்கள் அனுப்பின அனைத்து ஏவுகணைகள், அதிகமான ஏவுகணை எங்கள் கடற்படை இருக்கக்கூடிய கப்பல் படையிலிருந்து சுட்டு தள்ளிவிட்டோம் அப்படிங்கிறான் இவன். அதே மாதிரி இஸ்ரேலில் இருந்து அவன் என்ன செய்யறான்னா, எங்களுடைய அயன் டோம்களும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் அவங்கள்ட்ட வந்த ஏவுகணை எல்லாம் நினைஞ்சிருச்சு, சுட்டு வீழ்த்தி விட்டது. மிகச்சில இடங்கள்ல தான் அது விழுந்து வெடித்தது. அது விழுந்து வெடித்துதான், மிகச்சில இடங்கள்ல தான் அது வெட்ட வழியில விழுந்து வெடித்ததை தவிர அந்த ஈரானுடைய தாக்கல்னால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த புழுகு, ஆகாச புழுகும்பாங்களை, இதுக்கு நிகரான ஒரு புழுகு இருக்க முடியாது. இப்படி அமெரிக்காவும் புழுகலாம். அமெரிக்க கப்பற்படையினாலையும் அந்த ஏவுகணைகள் எதுவும் சுடப்படவில்லை, இஸ்ரேல்னாலையும் முடியலை. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த சூப்பர் சோனிக் ஏவுகணைகள்லாம் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, புழுகுனாங்க. அந்த நியூஸ் வரவே விடலை. எத்தனை பேர் செத்தாங்கிறது, என்ன இழப்புங்கிறது பெரும் இழப்பு. அந்த இழப்பு அவங்க எந்த விமானத்தை வச்சு குண்டு போடுவாங்களோ அந்த விமானங்களை பூரா காலி பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த ஒன்றையும் மறைத்து விட்டு நாங்கள் எங்களுடைய ஏர்பேஸ் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மூலமாக தாக்கிட்டோங்கிறாங்க. அதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க கப்பற்படை நிப்பாட்டிருக்கான்ல, இவன் அங்கேருந்து வரக்கூடிய ஏவுகணை எல்லாம் தடுத்துட்டானா, தடுத்து அடிச்சு நொறுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அதை சொல்றாங்க. அது உண்மையா? இந்த ஆயுதங்களை பற்றின ஒரு புரிதல் இருக்கிறவன் இதை ஏத்துக்கிற மாட்டான். வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேரும்போது அடிச்சுட்டாங்களாமல, ஒண்ணுமே செய்யலையாமல. ஏன்னா இழப்பை தான் காட்டலையில. இஸ்ரேலுக்காரன் அவனுக்கு ஏற்பட்ட இழப்பை காட்டவில்லை, அதை ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள யாரும் போகக்கூடாது, எந்த செய்தியும் போடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொன்னதுனால செத்தவனோட எண்ணிக்கை தெரியாது, எவன் செத்தான் தெரியாது, என்ன இழப்புன்னு தெரியும். இருந்தாலும் அந்த சேட்டலைட் படத்தை கண்டு வச்சு என்ன செய்யறாங்க, எவ்வளவு சேதம் ஏற்பட்டுச்சுங்கிறத சொன்ன பிறகு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு சில இழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி மறுப்படாக சொன்னாங்களே தவிர இவங்க சொன்னது போல அப்படி நடக்கவே இல்லை. ஒரு அவங்களுடைய சூப்பர் சோனிக் ஏவுகணை, ஹைப்பர் சோனிக் ஏவுகணைகளை ஒன்றை கூட இவர்கள் சுடவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, அமெரிக்காவும் தாக்கவும் இல்லை, தாக்க முடியாது. முதல்ல விளைவிக்கணும். முதல்ல என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, இந்த அயன் டோம் இஸ்ரேலில் வச்சிருக்கிறான்ல, அயன் டோமுடைய அயன் டோம்னா என்னன்னு கேட்டா, ஆட்டோமேட்டிக்கா அதில் அந்த தாக்கக்கூடிய குண்டுகளை நிரப்பி வச்சிருப்பாங்க. ஒரு 20 ஒரு மிஷின்ல ஒரு 20 போட்டு வச்சிருப்பாங்க. அங்கேருந்து வரும்போது என்ன செய்யணும்னா, அது சென்சார் மூலமாக, ரேடார் மூலமாக அந்த எந்த தாக்குறதுக்கு வருது, ஏவுகணை வருது அல்லது ட்ரோன்கள் வருதுன்ற கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா அதை சுட்டுப்படும். இதுதான் அயன் டோம்ங்கிறது. இந்த அயன் டோம்கள் மூலமாக இப்போ தாக்க வரக்கூடிய சுடுறதுன்னு இருக்குல்ல, அதுக்கு அதனுடைய வேகம் என்ன வேகத்தில் போய் அது தாக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த வேகத்தை ஒளி வேகத்தில், ஒளின்னா சத்தத்தினுடைய அளவை வைத்து என்ன செய்யறாங்க, கணிக்கிறாங்க. ஒளி வேகத்தை வச்சு என்ன செய்யறாங்கன்னா கணிக்கிறாங்க. சத்தத்தினுடைய வேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு 1225 கிலோமீட்டர்னு அதை கணக்கிடுறாங்க. இந்த ஒளியுடைய சத்தத்துடைய வேகம் 1225 கிலோமீட்டருக்கு போயிடும். ஒரு வெட்டி அடிச்சிங்கன்னு சொன்னா 1225 கிலோமீட்டருக்கு போய் என்ன செஞ்சிடறாங்க, அந்த வேகத்துல போயிடும். மணிக்கு 1220, அதை கால்குலேட் பண்ணி இந்த சத்தத்தின் வேகம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு பொருளை தூக்கி எறிகிறத விட நான் சத்தத்துடைய வேகம் கூட தானே. இப்போ நீங்க ஒரு 10 மீட்டருக்கு அந்த பக்கம் நிக்கிறேன், நான் பேசுறேன், உடனே உங்களுக்கு விளங்குதுல, அந்த செகண்டே உங்களுக்கு விளங்குதுன்னா அந்த ஒளியுடைய வேகம் உங்களுக்கு எவ்வளவு தெரிகிறது. ஒரு கல்லை விட்டு எரிஞ்சா கூட அவ்வளவு சீக்கிரம் உங்களை தாக்காது. நான் பேசுறது உங்களுக்கு உடனே கேட்கறது. அப்ப இந்த சத்தத்தின் வேகத்தை வச்சுதான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஆயுதங்களை அளவிடுறாங்க. அளவிடும் போது இதுல ஒரு ஒளியுடைய ஒரு ஒளியுடைய வேகம் என்பது, இயற்கையான வேகம் என்பது
1225 கிலோமீட்டர் இந்த வேகத்தில் உள்ளது. இவன் வச்சுக்கிற அயன்டோம் இருக்குல்ல, அயன்டோமுடைய வேகம் எவ்வளோன்னு கேட்டால் 2.2 ஒளி வேகம். அதாவது அந்த ஒளி வேகத்தை விட, சத்தத்தின் வேகத்தை விட 2 மடங்கு. 1225 சொன்னா 2400 2500 கிலோமீட்டர் வேகத்தில் போய் தாக்கும். இவன் தடுப்பதற்கு வைத்திருக்கிற அந்த தடுப்பு ஆயுதங்கள் எவ்வளவு வேகமா போய் பயணிக்கும் என்று சொன்னால் 2500 அளவுக்கு ஏறக்குறைய அந்த வேகத்தில் தான் இது போகும். அதை தாண்டி போகாது. தாக்க வரக்கூடிய ஆயுதம் 3000 மைல் வேகத்தில் வருதுன்னு வைங்க, தாக்க முடியுமா? இவன் போகும்போது அதை தாண்டி போயிடும். அப்ப 2500 வேகம் தான் இவனுக்கே இருக்குது. அயன்டோமுடைய அதிகபட்ச வேகம் எவ்வளவு ஒன்று கேட்டா 2.2 தான். 2000 செக்ஷன் தான் இருக்குது. 2500 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த தாக்குவதற்கு உரிய ஆயுதம் அவன்கிட்ட கருவி வைத்திருக்கிறான். ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய ஏவுகணை 3000 மைல் வேகத்துல, 4000 மைல் வேகத்துல, 5000 மைல் வேகத்துல வரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் இந்த அயன்டோம்னால இங்க போகும்போது அங்க போயிடும். இவன் இந்த அயன்டோம் ஏவி இது போய்கிட்டு இருக்கும்போது பாதி தூரம் போகும்போது அது இடத்த கடந்து போய் தாக்க வேண்டிய இடத்தை தாக்கணும். அப்ப இந்த அயன்டோம்னால தாக்க இயலாது. எதை தாக்க இயலாது? அந்த சூப்பர் சோனிக், ஹைப்பர் சோனிக் ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, அதை தாக்கவே முடியவே முடியாது. ஒன்னுலாம் போட மாட்டாங்க. சூப்பர் சோனிக் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. 5 மடங்கு சூப்பர் சோனிக் 5 அப்படின்னு போட்டாங்கன்னு சொன்னா இந்த சத்தத்துடைய வேகம் இருக்குல்ல 1200 கிலோமீட்டர், இது மாதிரி 5 மடங்கு வேகத்துல அது வரும். அதாவது ஒரு ஒளியுடைய வேகம் 1220 வச்சுக்கிறீங்களா, 1200 என்று இருக்குமே. ஆனால் 5 சூப்பர் சோனிக் 5 சோனின்னு வரலாம் சவுண்டை குறிக்கிறது. சோனிலாம் டிவிலாம் போட்டாங்கல்ல, ஸ்பீக்கர் டேப் ரிக்கார்ட்லாம் போட்டாங்கல்ல, அந்த சோனிங்கிறது வர்றதெல்லாம் எதுக்கு போடுவாங்க? ஏன்னா சவுண்டு சம்மந்தப்பட்டதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் சூப்பர் சோனிக்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. சூப்பர் சோனிக்கிட்ட அர்த்தம் என்னன்னு கேட்டா, சூப்பர் சோனிக் 1 போட்டீங்கன்னு சொன்னா அந்த ஒளி வேகத்தில் கரெக்டா 1200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என்று அர்த்தம். சூப்பர் சோனிக் 5 போட்டீங்கன்னு சொன்னா அந்த 6000 ஆயிரும். 1200க்கு பதிலாக 6000 கிலோமீட்டர் வேகத்தில் அது வருகிறது. இவங்கிட்ட இருக்கிறது சூப்பர் சோனிக்கை வச்சுக்கிட்டா கூட, சூப்பர் சோனிக்கை வைத்துக் கொண்டால் கூட ஹைப்பர் சோனிக் வர வச்சிருக்கிறான். சூப்பர் சோனிக் என்ற ஏவுகணை வரும் பொழுது அதை தாக்க ஒரு ஏவுகணையாவது தாக்குறதுக்கு அயன்டோம்னால முடியுமான்னா முடியாது. அயன்டோமுடைய வேகம் 2 தான். அது 5 ஒளியின் வேகத்துல 2 மடங்கில் இவன் தாக்குறதுக்கு தான் ஆயுதத்தை அனுப்புறான். இவன் கண்ண மூடி திறக்கூட அதை தாண்டி ஓடி போயிடும். அந்த இலக்கை அடைய முடியாது. அவனுக்கு நேர கலந்து போனா கூட இது இப்படி போகும், அது அப்படி போகும். அதனுடைய வேகம் என்னவா இருக்கும்னா 2 மடங்குக்கு மேல. அயன்டோம்ல இருந்து தாக்குறதுக்கு வைத்திருக்கிற வேகத்தை விட ஏவுகணை சீறி பாய்ந்து வரக்கூடிய வேகம் 2 மடங்கு அதிகமா இருக்கும்போது அயன்டோம்ல தாக்கிட்டோம் வராங்க. பச்சையா சொல்றான், சூப்பர் சோனிக்க தாக்க இயலுமா? கப்பல்ல இருந்து தாக்கிட்டேங்கிறான். உன்னையுமே தாக்க முடியாது, அது அடையவே முடியாது. அப்ப இது அயன்டோம்ல அயன்டோம் 5 அயன்டோம் 6 அளவுக்கு நீ கொண்டு வந்தாலே தவிர இப்ப இப்படி இல்லை. அயன்டோம்ல 2 தான். 2 மடங்கு வரக்கூடிய ஒளியின் வேகத்தை விட 2னா ஒரு 2500 கிலோமீட்டர் வேகத்தில் இது போகும். மணிக்கு 2500 கிலோமீட்டர் வேகத்தில் போவதை கால்குலேட் பண்ணீங்கன்னு சொன்னா இதை தாண்டி அது என்ன செய்யணும்னு கேட்டா சூப்பர் சோனிக் 5ல தான் ஆரம்பிக்கிறேன். 1, 2லாம் போட மாட்டாங்க. சூப்பர் சோனிக் 5, சூப்பர் சோனிக் 6, சூப்பர் சோனிக் 7 இருக்குது. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு சூப்பர் சோனிக் 5ங்கிற ஒரு ஏவுகணையை ஈரான் அனுப்புனுச்சுன்னு சொன்னா, அதுவும் அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்புனுச்சுன்னு சொன்னா இவர்கள் வைத்திருக்கிற அந்த அயன்டோம்னால தாக்க முடியாது. இது அயன்டோம் காவாசி தூரம் போகும்போது அது இடத்த தாண்டி இங்க உள்ள தாக்கிறோம். அப்ப நாங்க சுட்டு வீழ்த்திட்டோங்க. ஏதோ ட்ரோனை சுட்ட மாதிரி எப்படி அவங்க தாக்க முடியும்? அவன்கிட்ட இந்த ஹைப்பர் சோனிக் சூப்பர் சோனிக்ல அமெரிக்காவை விடவும் டாப்ல இருக்கிறது ஈரான் தான். அவன் ரஷ்யாவுக்கு சப்ளை செய்யற அளவுக்கு அந்த டெக்னாலஜியில முன்னேறியவனா இருக்கிறான். அப்ப சூப்பர் சோனிக்குடைய விஷயம் அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி ஹைப்பர் சோனிக் இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டா 5க்கு மேல ஹைப்பர் சோனிக்னு சொன்னா அது ஒளியை விட 5, 6 அந்த மாதிரி 7 அந்த மாதிரி இருக்கும். அந்த ஹைப்பர் சோனிக் இருக்கும் சூப்பர் சோனிக் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இந்த ஒரு பேச்சுக்கு இவன் அந்த 5 மடங்கு வேகத்துல தாக்குற
ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சான்னு வைங்க, கண்டுபிடிச்சா கூட அந்த ஹைப்பர்சோனிக் என்ன பண்ணும்னு கேட்டா வேகமாக வரும், வந்து அதில் நுண்ணறிவு அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தானாக அறிந்து கொண்டு திசை மாற்றக்கூடிய தன்மை அதுக்குள்ள இருக்கும். அப்போ நம்மளை நோக்கி ஒரு ஏவுகணை இப்படி வருதுன்னா அப்படி விலகிட்டு போயிடுது. அப்படியான ஒன்றை வந்து சொல்ல முடியுமா உனக்கு? அப்படி அந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய இவனுடைய சில S-400 அந்த மாதிரி சில இருக்கிறது. அந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் இருந்தா கூட சூப்பர் சோனிக்கை தாக்க முடியாது. ஏன்னு கேட்டா அதன் வேகமற்றம் இல்லாம வேகமா வரும். இப்ப நெருங்கிருச்சுன்னு வருங்க, இது நம்மளை நோக்கி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி நம்ம நவண்டுக்கிறோம், அது வேற இடத்துக்கு போயிடும். அப்ப இந்த சூப்பர் ஹைப்பர் சோனிக்ல என்னன்னு கேட்டா தானாக உணர்ந்து திசை மாற்றும் தன்மை கொண்டது. அது அதனுடைய வேகமும் ஒளியை விட 6 மடங்கு 7 மடங்கு 11 மடங்கு வேகத்தில் உள்ள. அங்க அடிக்கிறேன் 10 நிமிஷம் வந்துருச்சு, ஈரான்ல அனுப்புனது 10 நிமிஷத்துல வந்துருச்சு. அவ்வளவு வேகமாக வந்து தாக்குற அந்த வேகத்தினாலையும் இவங்களுக்கு போய் தாக்க முடியாது. அப்படியே தாக்குறதுக்கு 1-2 சாதனங்கள் ரஷ்யாவில் சிலதெல்லாம் இருக்குது, அமெரிக்காவிலையும் சிலது இருக்கிறது. அந்த மாதிரியான ஏவுகணைகளை கொண்டு தாக்கினால் கூட அதை வந்து அது திசையை மாற்றி கொள்ளும். இப்போ 5 அளவுக்கு வச்சிருந்தான்னு வைங்களேன், அது 6-7 வரும்போது தாக்க முடியாது. சரி 5 வேகத்தில் வருதுன்னு வைங்க, அதை தாக்க முடியுமான்னு கேட்டால் சூப்பர் சோனிக்கை தாக்க முடியும், ஹைப்பர் சோனிக் தாக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அதில் வந்து ஹைப்பர் சோனிக் எதனால வருதுன்னா தானாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்மளை நோக்கி இப்படி வருதுன்னா இப்படி தன்னால் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யணும், விலகிட்டு போயிடும். விலகிட்டு போய் இருக்கிற இடத்துக்கு போயிடும், அந்த குறியை வந்து தவறாமல் போய் நெஞ்சரும் தாக்கிறோம். அப்போ தாக்க போனால் கூட தப்பித்து கொள்ளும் திறன் கொண்டதுதான் ஹைப்பர் சோனிக்ங்கிறது. அந்த ஏவுகணைகளை வச்சு தான் அடிச்சிருக்கலாம். அதிகமாக அடித்தது ஹைப்பர் சோனிக் தான். அதை அடித்து தான் இஸ்ரேலுடைய இராணுவ விமானங்கள் வைத்திருந்த அந்த விமான தளத்தில் போய் விழுந்து எல்லாம் F-16 எல்லா விமானங்களும் கம்ப்ளீட்டாக காலி. அதனால இப்போ சாதாரண ஜெட்டில் போயிட்டு கொண்டு போட்டுருக்காங்க லெபனானில். அந்த விமானத்தில் போய் அதுக்கு பிறகு அதை எடுக்கவே இல்லை, காணாம், கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய பெரிய இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த எப்படி புழுகுறாங்க உலகம் பூரா என்னன்னு கேட்டால் அமெரிக்கா கப்பல் படையில இருந்து நாட்டில் இருந்து தாக்குறதே முடியாதுன்னு சொன்னா கப்பல்ல இருந்து 5 மடங்கு வேகத்துல உள்ள ஏவுகணை தாக்க முடியுமா? உள்ளக போயிடும், கப்பல் மூழ்கி போயிடும், அதுல இருந்து தாக்க முடியாது. சின்ன சின்ன இதுக்குள்ள சுட முடியும். அதனால என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்கா எல்லா பேரும் போய் சொல்றாங்க, நாங்க தாக்கிட்டோம், அதான் நாங்க இருக்கிறோம், நாங்க தடுத்து நிறுத்தாட்டி இது மாதிரி 100 மடங்கு ஏற்பட்டிருக்கு பில்டு பண்றாங்க. இவங்க தடுக்க உன்னத்து ஒரு கடுகளவும் தடுக்கல. அப்படியே எவ்வளவு ஏற்றாங்களோ அது அவ்வளவு நெஞ்சு கரெக்டாக. சில நேரத்தில் என்ன செய்யணும்னா குறி தவறும், அந்த இலக்கு வைப்பாங்க. சில மேப்புகளை காட்டுற வகையில் அந்த கூகுள் மாதிரியான ஒரு சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்கும்ல, அதனுடைய நடக்கும் பொழுது இந்த இடத்துல குறி வச்சு அந்த இடத்துல போய் விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு எரர் இவங்க சுடுவதனால உள்ள எரர் இல்லை. அந்த எரர்னால என்ன செய்யணும்னா ஒரு 10% மச்ச குறியை தாண்டி போய் இங்கே விழுறது போல 10 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு 10% விழுந்திருக்கிறது. அதுவும் தாக்குதல் தான், இலக்கத்தான் தாக்கலையே தவிர தாக்கி இருக்கிறது. இவன் எந்த இலக்க நாடுனாலும் அதை தாக்கலைங்கிறது 10%. 90% வந்து எந்த இடத்துக்கு குறி வச்சானோ அந்த மொசாத்துடைய தலைமையகத்துக்கு வச்சான். அதுல வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கு, அது ஒண்ணு மட்டும் உதாரணத்துக்காக வேண்டி. அதுல விழுந்தா கம்ப்ளீட்டா காலியா இருப்பாங்க, பக்கத்துல விழுது. அது மாதிரி வரும். அந்த தொழில்நுட்பத்தில் என்ன செய்யும், என்னதான் இருந்தாலும் இந்த குறி இலக்கை கண்டுபிடிக்கிறதுல இந்த மேப்பில் வரக்கூடிய நம்ம கூகுளில் மேப் போட்டு போகிறோம்ல, ரூட்டுன்னு கடைசியில் போய் மரத்தில் போய் மோதுற மாதிரி போயிடும். அந்த மாதிரியான அந்த மேப்புள் வரக்கூடிய எரர் காரணமாக என்ன செய்யும்னு கேட்டால் இவங்களால வந்து சிலது குறி தவறி, சிலது தான் ஒரு 10% குறி தவறி விட்டாலும் அது குறி தவறுதலால் ஏற்பட்டது தானே தவிர அதுவும் தாக்கிவிட்டது இடத்தை தான் சரியா தாக்கலையே தவிர அந்த 10 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்குற இடத்துல சேதம் ஏற்படத்தான் செய்யும். அப்ப வந்து ஈரான் அனுப்பின அத்தனை ஏவுகணைகளுமே ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் தான். அப்ப இதை தாக்கக்கூடிய ஒரு திறன் வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு கிடையாது. அப்ப அமெரிக்காவும் நாட்டில் வேணா இருக்கலாம், இந்த அமெரிக்க கடற்படை கப்பல்ல கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க தாக்கி விட்டோம் சுட்டு விட்டோம் வந்தெல்லாம் தடுத்துட்டோங்கிறான சுட முயற்சி பண்ணுவாங்க. ஜோர்டான்ல இருந்து சுட்டு ஜோர்டான் விழுந்துச்சா? ஜோர்டான்ங்கிறது அமெரிக்காவுடைய இன்னொரு மாநிலமா வச்சுக்கிற வேண்டியதான், ஒரு அடிமை. அவன் வந்து அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்துருக்கிறான். அவங்க எங்க நாட்டு தாண்டி வந்துச்சுன்னா சுடுவோங்கிறாங்க. என்னத்தை போட்டு சுடுவ? சாதாரணமா ஒரு ட்ரோன் அனுப்புனா சுட்டு போடலாம். இவன் அனுப்புனதை சுடுவதற்கு என்ன செய்வாங்க, அந்த கருவிகளை பயன்படுத்தி இருப்பான்னு சொல்லலாமே தவிர
ஒன்றை கூட அவங்க வந்து சுட முடியாது, ஜோர்டானும் சுட கிடையாது, இவங்க அமெரிக்க கப்பற்படையில இருந்து சுட கிடையாது, சுட முயற்சி பண்ணியிருப்பாங்க, இவன் இங்க பொறுத்தல அங்க போயிடுவான் வழங்குதா. அதனால வந்து சூப்பர் சோனிக் ஹைப்பர் சோனிக்ல வந்து டாப் லெவல்ல ஈரான் இருக்கிற காரணத்தினால அது ஏற்படுத்தின விளைவு பயங்கரமான விளைவு. எந்திரிச்சு நிக்க முடியாத அளவுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆத்திரம் தாங்க இல்லை. சரி, இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறான்னு, இழப்பு ஏற்படுத்தினா உடனே தாக்க வேண்டியதான பதிலடி. ஒன்றதான் எல்லா வசதியும் இருக்குதுல்ல, அமெரிக்காட்ட இல்லாத வசதியா? அப்ப நீ அவன் வந்து பதிலடி நீ கொடுக்கணுமா இல்லையான்னு அதுக்கு யோசிக்கிறாங்க. நீங்க வந்து அதை தாக்கிறாதீங்க, ஆனா ஒரு அளவை ஒன்று தாக்க இயலாது. இஸ்ரேல்கிட்ட வந்து விமானத்துல போய் கொண்டு போடக்கூடிய விஷயங்கள் இருக்கே தவிர என்ன இல்லை, ஹைப்பர் சோனிக்கு கிடையாது. ஹைப்பர் சோனிக் சூப்பர் சோனிக் வச்சு இருந்துகிட்டே பட்டன் தட்டி விட்டு அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தா முதல்ல ஒரு தாக்குனான ஒரு அடையாளமா அப்ப கூட ஒரு பதிலடி கொடுத்துருக்கலாம். அப்பவும் அதுக்கு பதிலடி இஸ்ரேல் கொடுக்கல, கொடுத்தா திருப்பி கொடுப்போம்ட்டான். அப்ப இப்பவும் சொல்லியிருக்கான், நீ அடிச்சு பாடுறான்றான். இவன் என்ன செய்யறான், நாங்க அடிச்சிருவோங்கிறத ஒரு உளவியல் ரீதியாக ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி அமெரிக்கா கெஞ்சுது, நீ அந்த அணு ஆயுதத்தை தாக்கிறாத அப்படின்னு அர்த்தம். தாக்குற திறனோட்ட இருக்குதான், அது கெஞ்சிடலாம். அணு ஆயுதம் தாக்கிறாத, ஆயுள் இருக்கும் அந்த மாதிரி உற்பத்தி தளங்கள் எல்லாம் தாக்கி விடாது என்று சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்க தாக்குவாங்க, அந்த திறன் இருக்குங்கிறத பில்டப் பண்ண பண்றாங்க. அதெல்லாம் போய் தாக்க இயலாது. இஸ்ரேலால் வந்து ஈரானை தாக்குவதாக இருந்தால் ஏவுகணைகளால் தாக்க இயலாது. அந்த வகையான ஏவுகணைகள் அவங்கள்ட்ட இல்லை. அப்படி அது ஒரு விஷயமாச்சு. ரெண்டாவது ஹைப்பர் சோனிக்கு கிடையாதுன்னா அது இருக்கணும், நிரூபிக்கணும். சோதித்து ஈரான் வந்து சோதிச்சு காட்டி உலகக்கெல்லாம் தெரியறபடி நிரூபித்து இருக்கிறான். இஸ்ரேலோ அமெரிக்காவோ அந்த மாதிரி எங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சல, சோதித்து நிரூபிக்கப்படலை. இருந்தா நிரூபிக்காம இருக்க மாட்டாங்க. அப்ப இவன்கிட்ட வந்து அப்படி இஸ்ரேலுக்கு தாக்க இயலாது. அதிகபட்சமா எப்படி தாக்க இயலும்னு கேட்டா, இவங்க வந்து விமானங்கள், குண்டு வீச்சு விமானங்களை எடுத்துக்கிட்டு போய் அதை வந்து அதுல இருந்து குண்டு போட்டு தாக்கலாம். ஆனா இங்க இருந்து இஸ்ரேல் இருந்து ஈரான் வரைக்கும் பறந்து போற அளவுக்கு எரிபொருள் தாக்கு பிடிக்குமான்னா பிடிக்காது. இப்ப இடையில எரிபொருள் நிரப்பணும், அல்ல எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்கள் இருக்கிறது, ஆகாயத்துல வச்சே நிறைச்சிட்டு அப்புறமே குண்டு போடணும். அப்படி போய் குண்டுகளை போட்டு விமானங்கள் மூலமாகத்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முடியும். இந்த லெபனான்ல நடத்துற மாதிரி நடத்த முடியும். ஆனா லெபனான்ல நடத்துற மாதிரி போய் ஈரான் நடத்த முடியுமா? ஈரான்ல வந்து அவங்க தாக்க வரக்கூடிய விமானங்கள் எல்லாம் சுட்டு தள்ளக்கூடிய விமானங்களுடைய வேகம் வந்து இந்த ஒளி வேகத்தில் வராது. விமானம் குண்டு போட வரக்கூடிய விமானம் இருக்குது, 1000 கிலோமீட்டர் அதிக வேகத்தில் வரும். 400, 500, 600, 1000 அது அவ்வளவுதான் வேகம் வரும். அப்ப ஒளி இந்த சோனிக்கு வேகம் ஒளியுடைய 5 மடங்கெல்லாம் வராது. ஒளியின் ஒரு வேகத்தை விட கம்மியாகத்தான் அந்த விமானங்கள் வரும். அந்த வேகத்தில் வரக்கூடிய விமானங்களை வந்து இவங்க மாதிரி ஒரு அயன்டோமை வச்சுக்கிட்ட சுட்டு போடலாம். அந்த மாதிரி ஒரு தடுப்பு சாதனங்கள் ஏர் டிஃபென்ஸ் இருந்துச்சுனாலேயே சுட்டுலாம். அவங்கள்ட்ட S-400 வரைக்கும் ரஷ்யாட்ட வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இவர்கள் விமானம் மூலம் தாக்க போனார்களே, ஆனால் அதிகப்படியான விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டோம். குண்டு போட அந்த சுட்டு வீழ்த்துறதுனால அந்த குண்டு வெடிச்சு சில சேதங்கள் அந்த மண்ணுக்குள்ள ஏற்பட வாய்ப்பு இருக்கே தவிர இலக்கை போய் தாக்குமான்னா அப்படி தாக்க முடியாது. தாக்காத அளவுக்கு என்ன செய்ய முடியும், அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய சாதனங்கள் எக்கச்சக்கமாக பரவலா என்ன செய்தாங்க வச்சுட்டாங்க. அதனால இவர்கள் வந்து விமானங்கள் மூலம் தாக்கத்தான் முடியுமே தவிர முடிஞ்சா என்ன செய்ய முடியும் கேட்டா அதிகமாக அடிச்சிருவான். அடிச்சுட்டு என்ன செய்வான்னு கேட்டா அப்பனா ஹைப்பர் சோனிக்கை வந்து சர மாதிரியா விடுவான். நீ தாக்கி பாடுறாங்கிறான். அப்படி தாக்கி விட்டதுன்னு சொன்னா சில இடங்கள்ல விமானம் மூலமா கொண்டு போட்டதுல 100 இடத்துல போட்டதுல ஒரு 10 இடம் சக்சஸ் ஆகி 90 சுட்டு போடுவாங்க. ஒரு 10 இடம் சக்சஸ் ஆகி மிஸ் ஆயிரும்ல, தவறி போச்சுன்னு வைங்க, குறி தவறி விட்டது என்று சொன்னால் அப்ப அதனால் ஏற்பட்ட ஒரு இழப்பு ஏற்படும்ல. உடனே என்ன செய்வான்னு கேட்டா அடுத்த நிமிஷமே நான் அடிப்பேன்ட்டான். அடிச்சேன்னா நீ வரலாற்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு அடியாக இருக்குங்கிறான். அப்ப அது மாதிரி ஒரு 10 சூப்பர் சோனிக் ஹைப்பர் சோனிக் அனுப்புனான்னு வைங்க, இஸ்ரேல் காணா போயிடும். குறி வச்சு அடிச்சான்னா கம்ப்ளீட்டாக அடைக்கலாம். அமெரிக்காவை வந்து காப்பாற்ற முடியாது. அதனால இவங்க சண்டை போடுற ஈரானோட போய் போடணும். அது ரஷ்யாவுடைய சப்போர்ட் இருக்குது. ரஷ்யாவுக்கு தேவை, ரஷ்யாவுக்கு இவங்க சப்போர்ட் நிறைய. இந்த உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து ரஷ்யா இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே நீண்ட தொலைவில் உள்ள நாடுகளை தாக்குற அளவுக்கு தான் அவன் தயார் பண்ணி வச்சிருக்கிறான். பக்கத்துல உள்ள இப்படி நினைச்சு அவன் பார்க்கல. பக்கத்துல உள்ளதை தாக்குறக்கூடிய சாதனங்கள் வந்து ரஷ்யாவுல கிடையாது. அது ஈரான் தயார் பண்ணி கொடுக்குறான். சின்ன சின்ன 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் மிக அதிகமாக தயார் பண்ணி
இவங்க நிறைய உதவி செஞ்சதுனால அவங்க இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, நிறைய என்ன செய்கிறாங்க, எல்லா ஏற்பாடுகளுமே அந்த கொடுத்துருக்குறாங்க, அந்த ஒரு வசதி இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க அவ்வளோ ஈஸியாக போய் தாக்கிட முடியாது. அப்படி தாக்கி விட்டால் கூட அதுலையும் தாக்குவதில் ஈரான் இஸ்ரேல் மட்டும் டைரக்டா, இஸ்ரேல் வந்தாலும் அமெரிக்கா தான் இருந்தாலும் இஸ்ரேலுங்கிற பேரில் தாக்குனான்னு சொன்னால் இஸ்ரேல் நிப்பாட்டிக்கிறோம். அமெரிக்காவும் நுழைஞ்சி விமானங்களை வந்துச்சுன்னு வைங்க, அந்த பக்கத்தில் கப்பலில் இருக்கிற அம்பூட்டு கப்பலையும் காலி பண்ணிடுவோங்கிறான். அனைத்து கப்பல்களையும் காலி பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட சாதனங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஈராக்கில் சிரியாவில் எல்லாம் நீங்கள் வைத்திருக்கிற, பஹ்ரைனில் வைத்திருக்கிற, ஜோர்டானில் வைத்திருக்கிற அமெரிக்காவுடைய படை தளங்களையும் குறிவைப்போம். அமெரிக்கா அதில் நேரடியாக தலையிட்டது என்று சொன்னால் அவங்களையும் தாக்குவோன்ட்டான். அமெரிக்கா துணை நீங்கள் இப்படி பயப்படணும், ரொம்ப பயப்படுவானோ. அதனால எல்லாம் அந்த ஆயுத பலம் தானே தவிர இயல்புல உலகத்திலே பெரிய கோழைகள் யாருன்னு கேட்டால் அமெரிக்காவுடைய இராணுவம் தான். கடுமையான கோழை இராணுவம். தரப்படைய லேசில் இறக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி மேலே இருந்து கூட்ட அப்பாவி லட்சம் லட்சமாக கொண்டு விட்டு ஆப்கானில் மக்களை பூரா கொண்டு குவிச்சுட்டு தான் போய் தடப்பறை இறங்கினாங்க. சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதனாலதான் போய் அப்போ தாக்கு பிடிக்க முடியும். நேரடி சண்டை வந்தோன்னு அங்கங்க அடிக்கிறான்னா ஓடி வந்துட்டானுவோம். அதனால அமெரிக்கா போய் நேரடியாக தாக்க மாட்டான். அப்படி தாக்குவானையானால் ஈரான்னால அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும். எங்க கொடுப்பாங்க? பல படை தளங்கள் சவுதியில இருந்து எல்லா நாடுகள்லையும் வச்சிருக்கிறான். அந்த தளங்களை குறி வச்சு அடிப்பாங்க, ஹைப்பர்சோனிக்கை வச்சு அடிப்பாங்க. அது அமெரிக்காவால் தடுக்க முடியாது. அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈரான் தாக்கிடுவாங்கிறதுக்காக பயங்காட்டுறதுக்காக வேண்டி தாடுன்னு சொல்லி ஒரு ஏவுகணையை நம்ம அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது இந்த அயன்டோ மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த தாடுங்கிற பேர்ல ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கான் அமெரிக்காக்காரன். அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்களாம், எல்லாத்தையும் தாக்கிடுவாங்களாம். அதை நீங்க தாக்குமான்னு நீங்க என்ன செய்யுங்க, தேடி பாருங்க. நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தாடுங்கிற ஏவுகணைகள் மூலமாக இதை தாக்க முடியாது. எதை? ஹைப்பர்சோனிக் எல்லாம் தாக்க முடியாது. அதனுடைய வேகமும் மட்டுப்படுத்தப்பட்ட வேகமாக தான் இருக்கிறது. அந்த தாட்டுங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்கா தயாரிச்சது பலஸ்டிக் ஏவுகணை என்று சொல்றாங்கல்ல, அதை தடுக்கிற வகையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்டிக் ஏவுகணைன்னு சொல்றாங்கல்ல, அந்த சூப்பர் சோனிக் ஹைப்பர் சோனிக்கை தாக்கும் அளவுக்கு அதுல அந்த திறன்ல தயாரிக்கப்படவே இல்லை. பிளாஸ்டிக் ஏவுகணைன்னா என்னன்னு கேட்டா, பிளாஸ்டிக் ஏவுகணைனாலும் அது வேகமாக தான் வரக்கூடியது, வேகமாக தான் வரும், வேகமாக தான் தாக்கக்கூடியதாக தான் இருக்கும். அது என்ன செய்யும்னு கேட்டால், அந்த ஏவுகணை அனுப்புகிறாங்கல்ல, இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்கல்ல, அனுப்பணும்னு நினச்சி கீழ் நோக்கி இறங்கணும். அந்த இடம் வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழ் நோக்கி இறங்கி அந்த இடத்துக்கு தாக்கணும். அந்த கீழ் நோக்கி இறங்கும் பொழுது அது அந்த பூமியுடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு தான் இறங்கும், பவரில் இறங்காது. ஏந்தி தள்ளுறதுக்கு தான் பவர். தள்ளி இஸ்ரேலுக்கு மேலே ஒரு போயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் அதை குறி பார்த்து இறங்கணும். அப்படி இறங்கும் போதும் உள்ள பவர் வச்சோம்னா ரொம்ப பெருசாக போயிடும், செலவு ஜாஸ்தியாயிருன்னு சொல்லி மேலே தள்ளுற வரைக்கும் அதனுடைய எரிபொருளை கொண்டு என்ன செய்யும், மேலே வரும். இறங்கும் போது அந்த பூமியுடைய ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல, தன்னால் உழுவுற மாதிரி இறக்குறைய. பலஸ்டிக் யோகனைங்கிறது நம்ம ஒரு கல்லை மேலேருந்து போட்டால் தன்னால் அது உழுவுமா இல்லையா? அதுக்கு எரிபொருளை வச்சா உழுவுது, எரிபொருளை வச்சு உழுவுறது இல்லை. அதனுடைய பூமியுடைய ஈர்க்கக்கூடிய சக்தி என்ன செய்ய இழுத்துரும். அப்ப அந்த குறியை மட்டும் கரெக்டா வச்சிருவான், பூமி இழுத்து கொண்டே தாக்கக்கூடியது. அப்படிங்கும்போது அதனுடைய வேகம் கம்மியா போயிடும், மேல வரும்போது தான் வேகமா வரும். இப்படி உழ ஆரம்பிக்கும் பொழுது புவி ஈர்ப்பு சக்தியின் அளவுக்கு தான் அது இறங்கும். அதனால என்ன செய்ய முடியும்னு கேட்டா, அது அமெரிக்காவுடைய இந்த தாடுங்கிறதுனால அதை பூமியை நோக்கி இறங்கும் போது சுற்ற முடியும். ஏன்னு கேட்டா அது பவர் தள்ளுறது இல்லை, அது மேல வரைக்கும் இப்படி தள்ளுறது வரைக்கும் தான் அந்த ஏவுகணைய அந்த நிறுவனத்துடைய வேலையாக இருக்கும். மேலே இஸ்ரேல் வந்தவொன்னே கீழே இறங்கி தாக்கு அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, தாக்குறதுக்கு இறங்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு பவர் இருக்காது, எல்லாம் காலியாக இருக்கும். அப்போ எதை கொண்டு தாக்கும் என்று கேட்டால், அந்த பூமியை அதை இழுத்துக்கிறோம்ல, அந்த இடத்துல நிப்பாட்டினா தன்னால் கீழே தானே வரேன். அதில் என்ன செய்யும்னு கேட்டால், அந்த ஏவுகணையுடைய எடை சக்தியை பொறுத்து வித்தியாசங்கள் படும், ஒரே சீராவெல்லாம் வராது. நீங்க ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு ரப்பர் பந்தையும் ஒரு இரும்பு பந்தையும் மேல இருந்து ஒரே நேரத்தில் போட்டீங்கன்னு வைங்க, இரும்பு பந்து வேகமாக கீழே வந்துடும், ரப்பர் பந்து கொஞ்சம் லேட்டாக தானே வரும். ரெண்டுமே ஈர்ப்பு சக்தி ஒன்றா இருந்தாலும் அந்த இரும்புடைய வெயிட்டின் காரணமாக அது சீக்கிரமாக இழுக்கும், இது கொஞ்சம் லேட்டாக இழுக்கும். அந்த மாதிரி எல்லாம் அந்த பிளாஸ்டிக் ஏவுகணையுடைய தகுதியை பொறுத்து அதனுடைய வேகம் கூட என்ன செய்யும், கூடும் குறையும். ஆனால் ஹைப்பர் சோனிக்கு சூப்பர் சோனிக்கு
கடைசியில் தள்ளுற வரைக்கும் அந்த பவரை மீனே கொடுத்துருவான். பூமியோட ஈர்ப்பு சக்தியை கொண்டு இயங்காது. அதனால இந்த குண்டு போடுற இடம் வந்த உடனே அங்கேயும் அதே ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கும். எது? சூப்பர் சோனிக். அதனால அந்த அந்த ஏவுகணைகளை தாக்கும் திறனில் இவங்களுடைய தாடு ஏவுகணை அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கப்படவில்லை. பாலஸ்டிக், அதாவது ஒரு மேல வரைக்கும் பவர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் பூமியுடைய ஈர்ப்பு சக்தியில போய் விழுகிற மாதிரி உள்ள குண்டுகள் இருக்குல்ல, அதான் பாலஸ்டிக்ங்கிறாங்க. பாலஸ்டிக் ஏவுகணைகள் புறப்படும் வேகம் பயங்கரமா இருக்கும், தாக்கும் வேகம் குறைஞ்சு போயிடும். இப்படி அப்படி இறங்கும், இப்படியே இறங்கும், அப்புறம் சர்ன்னு வரும். இறங்கல அப்படியே அந்த பூமியோட ஈர்ப்பு சக்தி என்ன, இதோட வெயிட் என்ன, இவனோட ஈர்ப்பு சக்தி என்ன என்பதை கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கும். அதனுடைய வேகம் பல மடங்கு குறைந்து போயிடுற காரணத்தினால இவங்க வச்சு என்ன செய்யலாம், சுட்டுடலாம். அது அயன்டோம் வச்சு சொல்ல முடியாது. இந்த தாடுங்கிறான்ல அந்த ஒரு அயன்டோம் மாதிரி உள்ள சிஸ்டத்தை வைத்து தாக்கிட முடியும். ஆனா ஹைப்பர் சோனிக்கை சூப்பர் சோனிக்கை தாக்குவதற்கு இது உதவாது. அதை ஈரான் சொல்லிட்டான். இது படம் காட்டுறாங்க, இவங்களுடைய தாடுனா எங்களுடைய ஏவுகணையில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் தெளிவாக அறிவிச்சிட்டான். இது பயம் காட்டுறாங்க, இஸ்ரேலுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறோம், ஏவுகணையை போட்டுறாத. அது எனக்கும் உனக்கும் சொல்லு, அவனுக்கு ஈரான் சொல்ல முடியுமா? இதுல ஊறி போனவங்க அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி அப்படி என்று அதனாலதான் இன்னும் தாக்காம இருக்கிறான். இஸ்ரேல் என்ன செய்யல, பலஸ்தீன் அப்பாவி மக்களை போய் கொண்டு போட்டு சாவடிக்கிறானே தவிர ஈரான்ல போய் அடிச்சா பலம் அடினா பன்மடங்கு பலமா இருக்கும். அதோட காலியாயிரும், அமெரிக்காவிலையும் காப்பாற்ற முடியாது. அதனால இவர்களுடைய அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் என்று சொல்வதெல்லாம் பொய். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு அடிப்படையை நீ கவனிக்கணும். இந்த தடுக்கிற சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு அயன்டோமாவே இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேட்ரியாட்டுங்கிறான்ல அந்த மாதிரி சிஸ்டமா இருக்கட்டும், எந்த மாதிரி சிஸ்டமா இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் தான் அதுல நிரப்புவாங்க. 1000 2000 இறக்க முடியாது. ஒரு அயன்டோம்ல ஒரு 20 குண்டை போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப 20 ட்ரோன் வரும்போது 20ஐயும் தாக்கிறான், 21வது வரும்போது தாக்காது, காலி ஆயிரும். அப்ப இடத்து மர கலட்டி ஃபுல் பண்ணி நிறைச்சி அந்த டைம் வர்றதுக்குள்ள 100 ஏவுகணை விட்டுருவான் உள்ள. அப்ப அந்த தாக்குறதுக்கு இவங்க தாடா இருந்தாலும் சரி, அது மாதிரி இவங்க சொல்லக்கூடிய அயன்டோமா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட 10 20 அந்த எண்ணிக்கையில் தான் அதுல சரக்கு வைக்க முடியும். அந்த 10 வீசி முடிச்ச பிறகு மரம் ஃபுல் பண்ணணும். அதுதான் 95 பேர் அது ஏக்கருக்கு வேணுமா? எதுக்கு? தூக்கி ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பதற்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப இருக்கிறத சின்ன சின்ன ஒண்ணுமில்லாத அனுப்பிவிட்டு காலி பண்ணிடுவாங்க. ஒண்ணுமில்லாத ஏவுகணை ட்ரோன் அனுப்பிவிடுவாங்க. அதை போய் தாக்கிக்கிட்டு இருக்குமா, இருக்கிற சரக்கு குறைஞ்சு போயிடும். அப்ப பாலஸ்டிக் ஏவுகணை வந்தாலும் தடுக்க முடியாம போயிடும். அதனால இவங்க பில்டப் கொடுக்குறாங்க. பெரிய அமெரிக்காவுக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவுக்கு பயப்பட தேவையில்லைங்கிற அளவுக்கு அரபு நாடுகள்லாம் இப்ப தைரியம் ஆயிடுச்சு. அவங்க தெரிய நாடுகள்லாம் கவனிக்கிறாங்க. என்ன கவனிக்கிறான்? என்னடா இஸ்ரேலை அங்க உட்காந்துட்டு அமெரிக்காவையெல்லாம் தாண்டி அனைத்து ஐரோப்பிய நாடுகளையும் தாண்டி உள்ள போய் பூந்து அடிச்சுட்டானுல அப்படின்ற உடனே இவன் வலிமையான ஒரு ஆள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஈரானுக்கு பயந்துகிட்டு எங்க நாட்டுடைய தளத்தை நாங்க கொடுக்க மாட்டோம். இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஏன் அரபு நாட்டெல்லாம் பயப்படுறான்னு கேட்டா இந்த ஒரு காரணத்தினாலதான். அதனால இதான் அரபு இஸ்ரேல் ஈரான் போருடைய நிலவரம். கண்டிப்பாக இவர்கள் நம்ம விரும்புறோம்னா இவங்க தாக்கணும்னு நம்ம விரும்புறோம். இவங்க ஈரானை தாக்கணும். அப்பதான் ஹிஸ்புல்லா மாதிரி ஹமாஸ் மாதிரி இல்லாம ஈரான் மாதிரியான ஒரு பதிலடி கிடைக்கும். அதுலதான் அவங்களை அழிக்க முடியும். அது மாதிரி வந்தாங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அமெரிக்காவுக்கு ஒரு நாட்டிலையும் போனாங்க, விரட்டி தான் விட்டாங்களே தவிர கூட ஆள் சேர்த்துக்கிட்டு தான் அந்த அமெரிக்காக்காரன் எப்பவுமே போவான், தனியா போகவே மாட்டான். அப்படி போகும்போது வியட்நாமில் அடி நுறுக்கினாங்கல்ல, நுழைய முடியாம கம்ப்ளீட்டா விரட்டி அடிச்சாங்க. அந்த மாதிரியான ஆப்கானிஸ்தான்ல தான் நடந்துச்சு. அதனால அமெரிக்காக்காரன் ரொம்ப யோசிப்பான். இப்ப பெரிய அளவுல அந்த பாதிப்பு நிறைய ஏற்பட்டு இருக்கிறது. அதனால இந்த போர்ல இறுதி போர்ல ஈரான்ல தாக்குவதன் மூலமாக முடிவுக்கு வரும். இஸ்ரேல் ஈரானை தாக்கணும், தாக்கினால்தான் நல்லது. தாக்குனா கண்டிப்பா ஈரான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. யோசிச்சு தாக்குனது காரணமே என்னன்னு கேட்டா எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு செய்தி நம்ம சொல்லிட வேண்டியது என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த அரபு நாட்டுல ஷைத்தானெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஷியா, இவன் ஷியா யாரே, ஈரான் ஷியா, ஹிஸ்புல்லா ஷியா, ஹவுதிங்கிறவன் ஷியா. இந்த ஷியாக்களுக்கு பின்னாடி போவதான்னு சொல்றாங்க. சரிடா, அவன்லாம் ஷியா தானே. ஹமாஸ் யாரு? அவன் தானே, ஷியா இல்லாதவன் தானே. அப்ப ஷியா இல்லாதன்னு பாதிக்கப்படுவோம். நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த சவுதி அரேபியாவில சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற சில பேர் இருக்கானுவோ நம்ம நாட்டுல, இந்தியாவுல, இலங்கையிலாம்
இவனோ பில்டப் கொடுப்பாங்க, சவுதிக்கா பில்டப் கொடுப்பாங்க, உலகம் போன அது மாதிரி இருக்கிறாங்க மதனின்னு சொல்லி அவங்க தயாரித்து அனுப்பப்பட்டவர்கள் சவுதிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு வராத அளவுல பேசுவாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா உலக மக்கள் மத்தியில நம்ம முஸ்லீம் என்ற வேடம் போடலாங்கிறதுக்கான ஷியா கலரை பூசுறாங்க. அப்ப ஷியா தானே, ஹமாஸ் ஷியா இல்லையில ஒரு ஷியாக்காரன் தானே ஹமாஸுக்கு உதவுறான், நீ உதவ காணாம நீ ஏன் உதவல? அப்ப அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் மக்கள் மத்தியில குழப்புறாங்க. இது ஷியா அந்த மேட்ரு கிடையாது. செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கான், அப்பாவிகள் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் தான் நிக்கிறான் களத்துல. அதுல ஷியா நீங்க பாக்குறீங்க? ஷியா கொள்கைக்கு உள்ள ஒரு பிரச்சாரமா இது இல்ல. அதுல வந்து அவன் தான் இன்னைக்கு கரெக்டா வந்து அறிவை பயன்படுத்தி அதை என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணா சரியா வரும் என்று சொல்லி இந்த ஹமாஸ்க்கு அவன் கவலைப்பட தேவை என்ன இருக்கு? ஹமாஸுக்காக வேண்டி அவனுக்கு அவன் எல்லையில இருக்குதா? ஈரானுக்கு எல்லையிலயா இருக்குது? இல்ல. அவன் எது கவலைப்படுறான்னு கேட்டா அந்த இஸ்ரேலுடைய வரலாதிக்கு பைத்துல் முகத்தஸ் நம்ம நினைக்கிற மாதிரி அவன் ஒரு புனிதம் நினைக்கிறான்ல, அதுல வந்து கை வைக்கிறாங்களே அப்படின்னு நினைத்து கொண்டுதான் அவன் என்ன செய்யறான், இறங்குறான். அந்த உணர்வு இந்த சைத்தானோடு கிடையாது. சவுதியில உள்ள ஆட்சியில் இருக்கிற சைத்தான்களுக்கு அது கிடையாது. அதை நீ ஞாபகத்துல வச்சுக்கணும்.